அண்ணா எப்பவுமே ஆதரவு, இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம். அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது. அதனால திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் இதான் சொல்றேங்கண்ணா, தயவு செய்து 511 தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க. அறிக்கை 1 செஞ்சிட்டோம், அறிக்கை 2 செஞ்சிட்டோம், எந்த தேதியில செஞ்சோம், அறிக்கை 5 செஞ்சிட்டோம், எந்த தேதியில செஞ்சோம். என்னை பொறுத்தவரை வெறும் 20% கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனாலதான் வெள்ளை அறிக்கை தர முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் பாக்குறாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டுல திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர்னு கிளம்பி இருக்கிறார். இதை சாபக்கேடாக பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்கண்ணா? இது தொடர்பா தலைமைச் செயலரை சந்திச்சப்ப சரிங்க ஓபனாவே இல்ல, உங்களால நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு சொன்னதா அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்க ஐயா. புதிய பென்ஷன் திட்டம் NPS நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம். இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன். எல்லோருக்குமே தெரியும் NPS என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க. அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம். சரி, நாங்க சும்மா சொன்னோம், ஓட்டுக்காக சொன்னோம், எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகள், உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி? அப்படி என்றால் 2026 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லுங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியை இல்லாம வரணும். அப்ப இதை கொடுக்கணும், கொடுத்த பிறகு செய்யணும். இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம். 2014, 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சுட்டு நீங்க வாங்க. இன்னைக்கு சும்மா பாஜகவின் மீது கையை காட்டுறீங்கல்ல. நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் 2014-19 தேர்தல் வாக்குறுதியை படித்து காண்பித்து 2014 100% நிறைவேற்றிருக்கின்றோம். 2015 கிட்டத்தட்ட 98% மேல் நிறைவேற்றிருக்கும் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, படிச்சு காட்டுங்க, எந்த தேதியில் நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க.